வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் வெள்ளை அரிசியை விட உடலுக்கு அதிக சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு பாரம்பரிய அரிசி இருக்குது. அதுதாங்க குதிரவாளி அரிசி. குதிரவாளி அரிசி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குறையுமா, உடல் எடை குறையுமா, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், இப்படின்னு பல கேள்விகளுக்கு இன்று முழுமையான பதில பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கறது குதிரவாளி அரிசியை சாப்பிட்டால் உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அதை எப்படி சரியான அளவில் சாப்பிடணும், ஸோ யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். குதிரவாளிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாப்பிட்டு வந்த ஒரு சிறு தானியங்கள்ல ஒன்றுதான் இந்த அரிசி. இது இயற்கையாகவே குளூட்டன் இல்லாதது, நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து நிறைந்தது, இரும்பு சத்து கொண்டது, குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடையது. எனவே உடலுக்கு மெதுவாக இது சக்தியா வழங்குது. இந்த அரிசியை சாப்பிட சாப்பிட உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த உணவா இந்த குதிரவாளி அரிசி இருக்குது. குதிரவாளியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து காரணமாக உணவு மெதுவாகவே ஜீரணமாகிறது. இதனால இரத்த சர்க்கரை திடீரென அதிகரிக்கவே செய்யாது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்குது. நீண்ட நேரம் பசி வராம இருக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த ஒரு உணவை எடுத்துக்கலாம். ஆனா இது மருந்துக்கு மாற்றல்ல. மருந்தை எடுத்துக்கிட்டே, மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இந்த அரிசியை சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு குதிரவாளி அரிசி பயன்படுது. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பா குதிரவாளி அரிசியை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது அதிக நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும், ஜங்க் ஃபுட் ஆசை குறையும், தேவையற்ற கலோரிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதனால ஈஸியாவே உங்க உடல் எடையை கட்டுக்கோப்பாகவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் குதிரவாளி அரிசி பயன்படுது. ஸோ நீங்கள் இது கூட நீங்கள் உடற்பயிற்சியும் சிறந்த உணவு முறையும் நீங்கள் எடுக்கும்போது நல்ல ஒரு பலன்களை நீங்கள் காண ஆரம்பிக்கலாம். இதனால தான் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கும்போது பல நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்போர்ட்க்கு இந்த ஒரு உணவை பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு பலனை நீங்கள் காணலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு குதிரவாளி அரிசி பயன்படுது. குதிரவாளியில இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை சரி பண்ணுது. இதனால குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு குதிரவாளி ரைஸ் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இதயத்திற்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை வழங்குது. இதை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த அரிசி பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் இந்த ரைஸ் பயன்படுது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய் நிறையாவே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் இந்த குதிரவாளி அரிசியை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் குதிரவாளி அரிசி பயன்படுது. சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உபசம், அஜீரணம், வாய்வு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அளவான குதிரவாளி அரிசி சாப்பிட்டு வந்தா குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து உங்களை மீள்றதுக்கு அது உதவியா இருக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு குதிரவாளி அரிசி பயன்படுது. இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஜிங்க், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியா பல மடங்கு மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால அடிக்கடி சளி, காய்ச்சல் வருபவர்கள் சீரான உணவோடு ஒரு பகுதியா இந்த குதிரவாளி அரிசியை எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். அடுத்து ஏழாவது நன்மை, எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு குதிரவாளி அரிசி பயன்படுது. குதிரவாளி அரிசியில் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் இருக்குதுங்க. இதனால எலும்புகள் பலப்படுத்தப்படுது. மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ வயதானவர்கள் நார்மலாக வெள்ளை அரிசியை சாப்பிட்றவரை குதிரவாளி அரிசியை வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது எடுத்துக்கணும். மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து
அடுத்து 8வது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இரும்பு சத்து நிறைந்த மற்ற உணவுகளோடு சேர்த்து இந்த குதிரைவாலியும் சாப்பிட்டுட்டு வந்தா நல்ல ஒரு பலன் உங்க உடலுக்கு கிடைக்கும். ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். அடுத்து 9வது நன்மை, நீண்ட நேரம் சக்தியை வழங்குறதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. வெள்ளை அரிசி போலவே உடனே பசி எடுக்காது, ஆனால் வேலை செய்யறதுக்கான திறன் ஆற்றலை கொடுக்கறதுக்கு இந்த அரிசி பயன்படுது. முக்கியமாக கடினமாக உழைப்பு செய்வாங்கள்ல விவசாயிகள், அடுத்து ரொம்ப ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாருக்குமே நீண்ட நேரம் ஒரு சக்தி தேவைப்படும். ஸோ ஒரு நாளுக்கான சக்தியை கொடுக்கறதுக்கு அடுத்து 10வது நன்மை, குளூட்டன் இல்லாத ஒரு உணவா இந்த அரிசி இருக்குது. ஸோ சிலருக்கெல்லாம் குளூட்டன் அலர்ஜி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க குதிரைவாலி ஒரு நல்ல மாற்று உணவா இருக்குது. அதனால அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் சிலியாக் டிசீஸ் இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு இந்த அரிசியை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, கல்லீரல் ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியமான உணவு முறையோடைய ஒரு பகுதியா நீங்க குதிரைவாலி அரிசியும் சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல வளர்ச்சித மாற்றத்தை இது ஆதரிக்கும். அதாவது உடல்ல மெட்டபாலிசத்தை இது ஸ்பீடு பண்ணும். அதனால கல்லீரலையும் இது ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். ஸோ கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி உதவுது. குதிரைவாலி அரிசி சாப்பிட்டா தொப்பை குறைய ஆரம்பிக்கும். அதாவது அடிவயிறு தொப்பை, இந்த கொழுப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அரிசி கூடவே நீங்கள் உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், சரியான உணவு முறை இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விரைவிலேயே பலனை அனுபவிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆகாது. ஸோ அதனால தான் உடற்பயிற்சியை மேற்கொள்ள சொல்கிறோம். ஸோ குதிரைவாலி அரிசியை எப்படியெல்லாம் சாப்பிடலாம், இவ்வளவு நன்மைகளாக கொண்டிருக்குல்ல. ஸோ சரியான முறையில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பல விதமாக நம்ம சாப்பிட்லாம். குதிரைவாலியில் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி, உப்புமா, பொங்கல், இட்லி, தோசை, அடை, பாயாசம் இப்படின்னு வெரைட்டியாக நம்ம எடுத்துக்கிடலாம். எவ்வளவு ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னா, நீங்கள் தினமும் குதிரைவாலியை சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 இல்லைன்னா 4 முறை வரைக்கும் எடுத்துக்கிறலாம். மதிய உணவா எடுத்துக்கிறலாம். மதியானம் நம்ம எடுக்க முடியல அப்படின்னா இரவு உணவாகவும் நம்ம மாற்றி சாப்பிட்டுக்கிறலாம். ஆனால் இது கம்மியான அளவில் தான் எடுத்துக்கிறலாம். ஸோ நீங்கள் இப்போ வாரத்துக்கு 2-4 முறை இந்த அரிசி எடுக்க முடியாதுல்ல. ஸோ வாரத்தில் ஒரு முறை இந்த அரிசி எடுத்தீங்கன்னா இன்னொரு முறை என்ன எடுத்துக்கோங்க, கம்பு எடுத்துக்கலாம், திணை எடுத்துக்கலாம், சாமை, வரகு, கேழ்வரகு இது எல்லாமே நீங்கள் ஆரோக்கியமான உணவு நீங்கள் மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசியை யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, குழந்தைகள் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடலாம், ஆண்கள், வயதானவர்கள், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் இவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க. ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 4 முறையோ இல்லைன்னா ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கிறேன்னா 1 கப் அளவு எடுத்துக்கிறேங்க. ஸோ யாரெல்லாம் தவிர்க்கணும் இல்லைன்னா கவனமாக எடுக்கணும்னா, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அளவு ரொம்பவே கம்மியான அளவை எடுத்துக்கிறேங்க. ஏன்னா சிலருக்கு செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். நார்மலாகவே செரிமானத்தன்மை கம்மியாக இருக்குன்னா இந்த அரிசிகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான அளவில் சாப்பிட தொடங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளவை கூட்டிக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ கம்மியான அளவு. நண்பர்களே, குதிரைவாலி அரிசிங்கிறது ஒரு சூப்பரான அரிசி. பல விதமான நன்மைகளை கொண்டது. இனிமே நீங்கள் இந்த உணவை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த உணவு கூடவே நீங்கள் சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம், ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம், உடற்பயிற்சி அட்லீஸ்டாவது 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தண்ணி ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி. ஸோ இந்த பழக்க வழக்கங்களையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகலாம். உங்கள் உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பகிருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.